வெல்கம் டு வீடி கிச்சனுக்கு. நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா ஒரு பிளெயின் குஸ்கா எப்படி செய்யுதுன்னு பார்க்க போகிறோம். அதுக்கு முதல்ல நான் ப்ரெஷர் குக்கரில் தான் செய்ய போகிறேன். அதுக்கு வந்து நெய் ஊற்றிக்கலாம் முதல்ல குக்கரில். ஒரு டேபிள் ஸ்பூன் நெய் ஊற்றிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு டேபிள் ஸ்பூன் எண்ணெய். நெய்யும் எண்ணெயும் சூடாகணும். நெய்யும் எண்ணெயும் சூடாகட்டும். ஒரு பிரியாணி இலை, கொஞ்சம் கல்பாசி, 2 ஏலக்காய், 2 கிராம்பு, 2 துண்டு பட்டை, பாதி ஸ்டார் அனாசி எடுத்துருக்கேன். இதை வந்து சூடானோடனே போட்டுக்கலாம். பொரியட்டும். இப்போ வந்து வெங்காயம் போட்டுக்கலாம். நான் வந்து 3 நல்லா பெரிய சைஸ் வெங்காயம் கட் பண்ணியிருக்கேன். அது உள்ளே போட்டு நல்லா வதக்கி. வெங்காயம் போட்ட உடனே 3 பச்சை மிளகாவை கீரை வச்சுருக்கேன், அதை போட்டுக்கலாம். இது நல்லா பொன்னிறமாக ஆகிற வரைக்கும் வதக்கி எடுத்துக்கலாம். கொஞ்சம் சீக்கிரமாக வதக்கிறதுக்காக நான் 1 டீஸ்பூன் கல்லுப்பு போட்டுக்கிறேன். இப்போ வந்து புதினாவும் போட்டுக்கிறேன். இப்போ வெங்காயம் இந்த அளவுக்கு வதங்கினோடனே 1 டேபிள் ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் ஆகட்டும். இஞ்சி பூண்டு பேஸ்டோட பச்சை வாசனை போனோடனே நான் 3 பெரிய தக்காளி நீட்டாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் உள்ளே போட்டு சேர்த்துக்கலாம். இதெல்லாம் மசிற அளவுக்கு வதக்கிக்கலாம். இந்த அளவுக்கு தக்காளி நல்லா மசிஞ்சு வந்தோடனே 1 டேபிள் ஸ்பூன் தயிர் ஊற்றிக்கலாம். அடுத்து 1 கை ஃபுல்லாக புதினா, 1 கை ஃபுல்லாக கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். நான் வந்து கொஞ்சமாக மஞ்சள்தூள், சிக்கன் மசாலா, பிரியாணி மசாலா, வெறுமிளகாத்தூள் போட்டிருக்கேன், அதை சேர்த்துக்கோங்க. இப்போ இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நல்லா மசாலா போட்டு நல்லா ஒட்டாமல் வரும்போது அரிசி போட்டுக்கலாம். வாசனை நல்லா சூப்பராக இருக்குது. நான் எண்ணெய் கம்மியாக தான் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு வேணும்னா இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நான் இப்போ வந்து 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசியை 15 நிமிஷம் ஊற வச்சுருக்கேன், அதை உள்ள சேர்த்துக்கலாம். நல்லா கிண்டிக்கலாம். நல்லா மசாலாவும் அரிசி நல்லா ஒன்று சேரணும். பாஸ்மதி அரிசிக்கு 1.5 அளவுக்கு தண்ணி ஊற்றணும். நான் 2 அளவுக்கு பாஸ்மதி அரிசி வச்சுருக்கேன், அதனால் 3 அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிக்க வச்சு ஊற்றுங்க, அப்போ தான் டேஸ்ட் குறையாமல் இருக்கும். இந்த டைமில் நீங்கள் டேஸ்ட் பார்த்து உங்களுக்கு உப்பு குறைவாக இருந்தால் உப்பு சேர்த்துக்கோங்க. தண்ணி ஊற்றினோடனே நான் 1/2 லெமனை புழிஞ்சிக்கலாம்ல. மண் உள்ள புழிஞ்சாச்சு.
கிண்டி விட்டுக்கலாம். இப்போ அது நல்லா இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்தேன், உப்பு கரெக்டாக இருந்தது. இந்த மாதிரி அரிசி வந்து பிரண்டு வந்தோடனே ஒரு கொதி வரும். அப்போ நீங்கள் வந்து அடுப்பு சிம்மில் வச்சு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிவிடுங்க. வந்து சிம்மில் வச்சு வெயிட்டு போட்டு 10 நிமிஷம் கழித்து ஆஃப் பண்ணிக்கலாம். நான் வந்து 10 நிமிஷம் சிம்மில் வச்சுட்டேன். இப்போ வந்து ப்ரெஷர் போயிடுச்சு. நான் திறந்து பார்த்துக்கலாம். கரெக்டாக அரிசி குழையாமல் வந்திருக்கு, சூப்பராக வந்திருக்கு. ஒரு அரிசியும் உடையாமல் நல்லா நீட்டாக வந்திருக்கு. இதே அளவில் வச்சு எடுத்துருங்க, கரெக்டாக இருக்கும். சோயா சங்க்ஸோட ரெசிபி வேணும்னா அது தனியாக போய் போட்டிருக்கேன், அது போய் பாருங்கள். நான் தங்கச்சிக்கு டேஸ்டிங் கொடுத்துட்றேன். அக்கா செஞ்ச பிரியாணி சூப்பராக இருக்கும். ஜோயா செஞ்சு சூப்பராக இருக்குது. நீங்களும் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். பாய். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பாய்.